Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். This is Praveen from Beats Digital Audio Systems. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக்கு. ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டுருந்தோம். இப்போ மறுபடியும் வீடியோ போட்டுட்ருக்கோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகம். அது இல்லாமல் இந்த கொரோனா இஷ்யூனால ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கரெக்டான ரேட்டு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால் அதிகமாக வீடியோ நம்ம போடல, எதுவும் புதுசாக ட்ரை பண்ணல. நம்ம ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. வேலைகளும் இடையில 2 மாதம் லாக்டவுன், 1.5 மாதம் லாக்டவுன், கடைக்கு போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்தோடனே கொஞ்சம் வேலைகள், சர்வீசஸ்ஸு அந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகி போயிடுச்சு. அதனால் நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. திருப்பி நம்ம மறுபடியும் கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிப்போம். நம்ம செய்கிற ஆம்பிளிஃபையர்லாம் நிறைய இப்போ பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் நம்மளால் கண்டினியூஸாக போட முடியல. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறது அப்படின்னால வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன். நான் அப்டேட் மாடல் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போது இந்த மாடல் வந்து லோ பட்ஜெட் மாடல். நான் ஆல்ரெடி நம்ம சேனல் லோ பட்ஜெட் நிறையா போட்டிருந்தேன். 3500க்குலாம் போட்டிருந்தேன். பழைய மாடல் ஒரு மாடல். அந்த மாடல் என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாடல் என்னால் கண்டினியூஸாக கொடுக்க முடியல. ரேட் கம்மி இருந்தது பொருட்கள்லாம். அப்போது அதில் உள்ள ஸ்பேர்ஸ்லாம் இப்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு, அதே போல் அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்த்த குவாலிட்டி கிடைக்கல. நான் ஆல்ரெடி முன்னாடி பண்ணியிருந்த மாடல் வந்து அந்த குவாலிட்டி வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஓரளவுக்கு அப்டேட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது அந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாததுனால அதே சீக்வன்ஸ் தான், அதே வாட்டேஜ் தான், அதோட கொஞ்சம் கிளாரிட்டிலாம் கொஞ்சம் மாறி இருக்கும். நான் என்ன எதுன்ட்டு உள்ளதே காமிச்சிட்றேன். ரேட் ஓப்பனாக சொல்ல முடியாது. ரேட்டு வேணும்னா நீங்கள் கேட்டிங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த ரேட்டு கிடையாது, அதோட கூட தான் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான ரேட்டு என்னென்னு நான் சொல்லிடுறேன். அதே போல் இன்டீரியரில் என்ன இருக்குது என்னென்னு அப்படின்றத காமிச்சிட்றேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லோ பட்ஜெட்னால நம்மளுக்கு ஒரு காம்படிஷன் பெருசாக ஒன்றும் இருக்காது. அதனால உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்றத காமிச்சிட்றேன். நிறைய மாடல் காமிக்க மாட்டேன். இந்த மாடல் காமிக்கிறேன் அப்படின்னாக்கா இது எல்லாமே மார்க்கெட்டில் பொதுவாக பண்ணக்கூடியதான். நம்மகிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஓரளவு தெளிவாக இருக்கும். ஒரு ஸ்பேர்ஸு நான் பண்ணி கொடுக்குறேன் ஆம்ப் அப்படின்னா, எதுனா ஸ்பேர்ஸ் போச்சு அப்படின்னா மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி ஒயரிங்லாம் ஓரளவு எதுவும் என்னால் முடிஞ்ச அளவு நீட்டாக பண்ணியிருக்கிறேன். நீட்டாக பண்ணியிருக்கிறது இல்லாமல் ஒழிச்சு பண்ணாமல் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக எதுனா ப்ராப்ளம் அப்படின்னா ஃபோன் பண்ணுற மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஓரளவு பண்ணியிருக்கிறேன். என்னால் அவ்வளோ தான் முடியும். அந்தளவு தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா இருக்கா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஆம்பை பற்றி பார்க்கலாங்க. எப்பவும் போல் தான் நம்ம எப்பவும் பண்ணுற அதே கேபினெட் தான். மேட்ரிக்ஸ் 5200 அந்த வாட் கேபினெட். ஹைட் வந்து 3 இன்ச்சில் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, 4 லெக் ஸ்விட்சுன்னு சொல்லுவாங்க ஸ்விட்ச்சு. இது மேக்ஸிமம் நான் இந்த ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்விட்சு யூஸ் பண்ண முடியாத பட்சத்துக்கு வேறு சிங்கிள் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவேன். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 4 லெக்ஸ் வரும். அதாவது ஃபேஸ் நியூட்ரல், ஏசி கரண்ட் இன்புட் இருக்கும்போது ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டையுமே அந்த ஸ்விட்ச் வந்து கட் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி மாடல் ஸ்விட்ச் இது. அதே போல் ஏசி இன்புட்டு கரெக்டாக வருது அப்படின்னாக்கா ரெட் இண்டிகேஷன், நீங்கள் ஆன் பண்ண உடனே ரெட் இண்டிகேஷன் வந்துடும். நான் இப்போ வந்து பவர் சாக்கெட் வந்து கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன் ஏசி கரண்ட்டில். அதனால வந்து உங்களுக்கு அந்த லைட்டு தரல. இப்போது அது மாதிரி வந்துடும். மற்றபடி இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டுக்கான வேல்யூம். அடுத்தது வந்து ட்ரிபிள், ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டுக்கான ட்ரிபிள் வேல்யூம். அடுத்தது பேஸ், ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டுக்கான பேஸ் வால்யூம் கண்ட்ரோலு. அடுத்து வந்து சரவுண்டு, ரியர் ரைட்டு லெஃப்ட்டுக்கு உண்டான சவுண்ட் வால்யூமோட கண்ட்ரோலு. அடுத்து வந்து சென்டராக உள்ள ஸ்பீக்கரோட வால்யூம் கண்ட்ரோல், சப்வூஃபர். அடுத்து ஃப்ரீக்வன்சி வந்து எம்டியாக விட்டுருக்கேன். ஏன்னா இந்த மாடலில் வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ணல. வேணும்னா பண்ணலாம், ஆனால் அது அதிகபட்சம் நமக்கு தேவைப்படுறது கிடையாது. ஃப்ரீக்வன்சி வந்து 80 ஹெர்ட்ஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுதான் எல்லா சாங்ஸுக்குமே நீங்கள் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நோக்கம் போல் வால்யூம் கண்ட்ரோல் போல் தெரிவிக்கிறாங்க. அது வால்யூம் கண்ட்ரோல் போல் யூஸ் பண்ணுறது கிடையாது. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கண்ணா பின்னான்னு திருவினீங்கன்னா உங்களுக்கு பாட்டோட இதே கெட்டு போயிடும். உங்களுக்கு பேஸே கிடைக்காது. எஃபெக்ட் வந்து கண்ணா பின்னான் இருக்கும். அதனால் வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் வந்து நான் எம்டி பண்ணியிருப்பேன். அதனால தான் இந்த இது நாப் கூட போடாமல் விட்டுருக்குறேன். நான் போட்டுருவேன். இப்போது இந்த மாதிரி நாப்ஸ் தான் வந்துடும். சரி, ஒரு இதாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை மட்டும் கழட்டி வச்சுக்கிறேன், போட்டுறேன் திருப்பி. அடுத்தது வந்து யூஎஸ்பி போர்டு. இது வந்து ஓரளவு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ப்ளூ கலர் போர்டு வந்துருக்குது. சைனா போர்டு தான். ஏன்னா நிறையா பிராண்டட் போர்ட்ஸ்லாம் இப்போ அவைலபிள் கிடைக்கல. அதில் இது ஓரளவு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. பட்ஜெட்குள்ளேயும் வருது. அதனால் நான் இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து செலக்டர் ஸ்விட்சஸ். இது வந்து செலக்டர் ஸ்விட்சஸ், ஸ்டீரியோ இன்புட்டோட செலக்டர் ஸ்விட்சஸ். ஸ்டீரியோ இன்புட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து 2 சாக்கெட் வரும். அதாவது 3 சாக்கெட்டு ஸ்டீரியோ வரும். அதுக்குண்டான செலக்டர் டிவி டிவிடின்னு இருக்கும். அதுக்குண்டான இன்புட் செலக்டர். நீங்கள் டிவியோ டிவிடியோ
இல்லை டிஷ் ஆண்டனோ அதுலேருந்து ஆர்சிஜி ஸ்டீரியோ கொடுத்தீங்க அப்படின்னா இது 2 வேலை செய்யும். இந்த சுவிட்ச் வந்து எஃப்எம்காக உள்ளது. எஃப்எம், யூஎஸ்பி, இதில் கூட போடக்கூடிய மைக்ரோஎஸ்டி கார்டு, ஆக்ஸ் இன்புட்டு கொடுக்குறீங்க. இது எல்லாமே இதோட கண்ட்ரோல் ஃபுல்லாக இந்த சுவிட்சில் வேலை செய்யும். இந்த ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது 5.1 2.1 சேனல். 2 சேனல் அப்படின்னா நீங்கள் 2.1 வேலை செய்யும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இது என்ன சுவிட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.1 இன்புட் பின்னாடி இருந்து நீங்கள் ஆர்சியில் கொடுக்கக்கூடிய 5.1 இன்புட்டு. அது இல்லைன்னா இந்த ஸ்டீரியோ இன்புட்ஸ், அதாவது 2 சேனல் இன்புட்ஸ். இது 2 சேனல் இன்புட்டு தான். டிவி பின்னாடி இருந்து கொடுக்குறீங்களா அது 2 சேனல் இன்புட்டு தான். 5 சேனல் இது டிவிடியும் 2 சேனல் இன்புட் தான். இதை ப்ரெஸ் பண்ணி விட்டால் மட்டும் 5.1 இன்புட், அதாவது டிவிடி பிளேயர்லேருந்து கொடுக்கக்கூடிய 5.1 இன்புட் அது வேலை செய்யும். அதுக்காக உள்ளது. இதை எடுத்து விட்டிங்கன்னா இந்த ஸ்டீரியோ இன்புட்டு உள்ளதுக்காண்டி வேலை செய்யக்கூடியது. இது வந்து 5.1 தான் எல்லாமே வேலை செய்யும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா சரவுண்ட் வால்யூம், சென்ட்ரல் வால்யூம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா 2.1 அல்லது சப்பை குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டீரியோ வேலை செய்யும். அந்த மெத்தடில் வரும். இது ப்ரோலாஜிக் போர்டு தான் போட்டுருக்கோம். நார்மலான ப்ரோலாஜிக் போர்டு தான் போட்டுருக்கோம். உங்களுக்கு சரவுண்டு எல்லாமே ஓரளவு நல்லாயிருக்கும். சரவுண்டுக்காண்டி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சரவுண்டுக்கும் பேஸ் டபுளுக்கும் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் மாடல். இதுக்கு அடுத்த மாடலுக்கு அடுத்தடுத்த பட்ஜெட்டில் உள்ள போர்டு போட்டிருக்கோம். இதுதான் நம்மளோட பேசிக் மாடல். அதனால் பேசிக்காக உள்ள ப்ரோலாஜிக் போர்டு தான் போட்டுக்கிறோம். இதுவே நல்லா இருக்குது. ரிசல்ட் ஓகேவாக தான் இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே தான். அடுத்து அப்படியே பின்னாடி ரியர் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் தெரியும் உங்களுக்கு, சொல்ல மாட்டேன், அதுதான். அப்புறம் ரியர் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஆம்போட ரியர் வியூ. இது வந்து உங்களுக்கு 5.1 இன்புட்டுக்கான காப்பி. டிவிடிலேருந்து நீங்கள் இன்புட் கொடுக்கக்கூடிய சென்டரு, சப்பு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு இதில் உள்ள 6 சேனல் நீங்கள் அக்யூரேட்டாக கரெக்டாக ஒரு டிவிடி பிளேயர்லேருந்து கொடுத்து ஒரு 5.1 இன்புட் சோர்ஸ் அந்த டிவிடி பிளேயரில் ஒரு 5.1 டிவிடி போட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக தனித்தனியாக பிரியும். அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் ப்ரோலாஜிக்கில் போடும்போது அக்யூரேட்டாக வாய்ஸ்னா வாய்ஸ், சரவுண்ட் ரைட்னா ரைட்டு, லெஃப்ட் அந்த மாதிரி கண்டிப்பாக பிரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரோலாஜிக்கில் இந்த மாதிரி பிரிஞ்சு ப்ரோலாஜிக் போர்டு மேனுவல் போர்டில் இந்த மாதிரி நான் போட்டு பார்த்ததே இல்லை. பிரிஞ்சு பார்த்ததில்ல. இருக்கலாம் என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, அப்படி தான் சொல்லணும். இது வந்து நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அக்யூரேட்டாக பிரியும். அதில் மாற்றம் கிடையாது. இது வந்து இந்த டிவிடி இன்புட்டு, டிவி இன்புட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு உண்டானது. இதை எம்டி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பின் ஆக்ஸு. இதுலேருந்து நீங்கள் ஸ்டீரியோ அவுட்டோ சப் அவுட்டோ எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதில் ஒரு இன்புட்டு கொடுங்க அப்படின்னா பேரல் பண்ணி, அதாவது டிவி போட்டோம்னா இது 2க்கும் பேரல் பண்ணி வேணால் கொடுக்கலாம். அந்த மாதிரி வேணால் கொடுக்கலாம். அடுத்து வந்து ஸ்பீக்கர் சாக்கெட். ஸ்கொயர் டைப்பு சாக்கெட் தான் இதில் போட முடியும். டிசைன் பண்ணியிருக்காங்க, அதனால் ஸ்கொயர் டைப் போட்டுருக்கு, ஸ்லிம் டைப் போடாமல். இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸ்ப்ரிங்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். லைட் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு குவாலிட்டி தான் போட்டுக்கிறோம். பிராண்ட் ஐட்டம் தான் போட்டுக்கிறோம். இது வந்து சப்வூஃபர் ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. சென்டரு, சரவுண்ட் ரைட்டு, லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு இதுக்கு உண்டான ஸ்பீக்கர் சாக்கெட்டு. ஃபேன் வைக்கக்கூடிய இடம் வந்து எம்டியாக விட்டுருக்குறேன். அது நான் உங்களுக்கு உள்ளே வச்சுருக்கிறேன் ஃபேனு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரீசன் சொல்கிறேன். இது வந்து சாக்கெட், ஏசி வயர் போகக்கூடிய இடம். அதுக்கு உண்டான ரப்பர் புஷ் போட்டுருக்கோம். இது புஷ் போடாமல் போட்டோம்னா கட் பண்ணியிருந்த வயர். அதுக்காண்டி புஷ் போட்டுறது மேக்ஸிமம் வந்து புஷ் போட்டு தான் பண்ணணும். நிறைய பேர் போடாமல் பண்ணுறாங்க. அது வந்து ப்ராப்பர் கிடையாது. உள்ளே இருக்க நம்ம டிசி ஆகி அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ஷார்ட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷாக் அடிக்கக்கூடியது பிரச்சனை அதிகமாக ஏற்படும். அதனால் ஏசி வயரை வந்து ஓரளவு சேஃப்டியாகவே நம்ம பண்ணிடுவோம். அதனால் பண்ணிடுவோம். அதே போல் ஃபியூஸும் வச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ள ஷார்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஃபியூஸ் மேக்ஸிமம் போயிடும். 90% வந்து உங்களுக்கு ஃபியூஸ் போயிடும். அதனால் உள்ள ஷார்ட் ஆகுது, எரியுது, அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே இருக்காது. அதனால் மேக்ஸிமம் ஃபியூஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. அவ்வளோதான். பேக் சைடு அப்படியே இன்னர் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஆம்போட இன்னர் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து 5 ஆம்பியர் ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் பியூர் காப்பர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். கோர் சைஸ் வந்து 3 இன்ச் வரும் உங்களுக்கு. டெப்த்து 3 இன்ச்சு, அகலமும் 3 இன்ச்சு, ஹைட் வந்து 2.75 இன்ச்சஸ் வரும். அடுத்தது அதுக்குண்டான ரெக்டிஃபிகேஷன் செக்ஷனில் வந்து நம்ம பிராண்டட் டையோடு தான் எப்பவும், டையோடும் சரி ஃபில்டர்ஸும் சரி எப்போவுமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் கெல்ட்ரான், அதுக்கடுத்து 3 மிக்ஸு, அது மாதிரி ஓரளவு நல்ல குவாலிட்டியாக உள்ளது தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலாக உள்ளது எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்தது வந்து ப்ரோலாஜிக் போர்டு, சஞ்சனான்ற பிராண்டு போட்டுக்கிறோம். இது ரேட் வைஸ் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், ஓரளவு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதில் நம்மளுக்கு தேவையான மாதிரி ஆல்ட்ரேஷன் நான் பண்ணியிருக்கிறேன். உள்ள இருக்க எனக்கு என்ன தேவையோ அதுக்கே அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவே போதுமானது. ஏன்னா நம்ம லோ பட்ஜெட் நமக்கு ரொம்ப அதிகமான இதெல்லாம் அதில் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி
காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி தான் எல்லா பொருளுமே போட்டிருக்கோம். இது 5 சேனலுக்கு வந்து 7265 ஐசி மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி முன்னாடி யூஸ் பண்ணுறது இப்போ ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது. உங்களுக்கே தெரியும், எல்லாருமே இதான் போட்டுருக்குறாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கும் ரிசல்ட். உங்களுக்கு 4 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு பக்கா ரிசல்ட் இருக்கும். 6 இன்ச்சுக்கு ஓகேவாக இருக்கும். 8 இன்ச்சுக்கு பாடும். நீங்கள் 8 இன்ச்சில் தான் எல்லாருமே 8 இன்ச்செலாம் போடலான்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. 8 இன்ச்சுக்கு இது ஒர்த்து கிடையாது. ஆனால் 8 இன்ச்சுக்கு பாடாமல் இருக்காது, எதுவுமே கம்ப்ளைண்ட்டும் ஆகாது. ஆனால் ஒர்த்தாக இருக்காது. நீங்கள் 4 இன்ச்சு போட்டிங்கன்னா பக்கா எஃபெக்ட் இருக்கும். 6 இன்ச்சுக்கு ஓகேவாக இருக்கும். 8 இன்ச்சு எனக்கு தெரிஞ்சு பாடும், அவ்வளோதான் சொல்லலாம். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்தது வந்து சப்வூஃபருக்கு வந்து மாஸ்ஃபெட்டுன்னு எல்லாம் சொல்லி எனக்கும் மாஸ்ஃபெட்னு இருந்துச்சு. டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர், எஸ்டிகே மாடியூல் சொல்லுவாங்க. எஸ்டிகேவோட பேஸில் போடக்கூடிய ஒரு சர்க்யூட்டில் இது இயங்கும். இது நல்லாயிருக்கும். ரிசல்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பேஸு. ஏன்னா லோ பட்ஜெட்டில் பண்ணும்போது பேஸ் பத்தலைன்னு சொல்லுவாங்க. அதனால நான் இந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் பவர் வாட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். நீங்கள் 10 இன்ச்சு 12 இன்ச்சு சிங்கிள் மேக்னெட் போட்டுக்கலாம். 10 இன்ச்சு டபுள் மேக்னெட்டுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்லா உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் குறை இல்லாமல் இருக்கும். நல்ல எஃபெக்ட் இருக்கும். சரௌண்டு நல்லா கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். பேஸ் ட்ரபிள் எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் 2 ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று சரௌண்டு சப்புக்கும், இன்னொன்று வந்து பேஸ் ட்ரபிளுக்காகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நல்லாயிருக்கும். இது வந்து பேஸுக்கு உண்டான கெயினர், சப்வூஃபருக்கு உண்டான கெயின் பத்தலை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கெயின் வந்து நல்லா ஹெவியாகவே இருக்கும். இது குறைச்சி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த போர்டு வந்து டிரான்சிஸ்டர் போர்டு வந்து கொஞ்சம் கெயின் அதிகமாக உள்ள போர்டு. அதனால் நீங்கள் கெயின் அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காது. அடுத்தது ஃபேன் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கேபினெட் ஹைட் வந்து 3 இன்ச் அக்யூரேட்டாக இருக்கும். இந்த ஃபேன் வந்து 3.1 mm அந்த ரேஞ்சு, 3 இன்ச்சு 1 mm அந்த ரேஞ்ச் வரும். ஏன்னா இதுக்குள்ளே கரெக்டாக உட்காராது, அக்யூரேட்டாக இருக்கும். இதில் உட்கார வைக்கும்போது உட்காராது. இன்னொன்று, இதில் வந்து 2.5 இன்ச் ஃபேன் தான் இதில் போடுற மாதிரி இருக்கும். 2 இன்ச் to 2.5 இன்ச் அந்த ரேஞ்சு ஃபேன் தான் இதில் போடுற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ ஏர் டெலிவரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த போர்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாகவே ஆகும். ஹீட் ஆகக்கூடிய ஒரு இடம். அதனால தான் நான் 12 இன்ச் ஹீட்சிங் ஃபுல்லாக போட்டு அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஹீட்சிங்கு இதில் வரக்கூடிய ஹீட்சிங்கு போட்டுருக்கிறேன். இதை கலட்டிட்டு போட்டுருக்கலாம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஹீட்சிங் போடும்போது உங்களுக்கு இதோட கூலிங் டைம் வந்து கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக கூல் ஆகக்கூடிய இது இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டுவிட்டேன். அதே போல் தான் ஃபேன் இங்கே வச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2.5 இன்ச் ஃபேன் தான் வைக்க முடியும். ஏர் டெலிவரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இந்த ஃபேன் அப்படி வச்சு ஏர் டெலிவரி உள்ளே அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். மற்றபடி ஒயரிங் எனக்கு தெரிஞ்ச அளவு ஓரளவு நீட்டாக பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்விட்சஸ், அந்த ஸ்விட்சில் வந்து நிறையா கம்ப்ளைண்ட் வருதுங்க. இந்த ஸ்விட்சஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் குவாலிட்டி பார்த்து செலக்ட் பண்ணணும். இதில் ஒரு சின்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அது யூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் வரது கிடையாது. எனக்கும் வரும் தான் கம்ப்ளைண்ட் இந்த ஸ்விட்ச் அதிகமாக. அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணி ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஓரளவு சால்வ் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல் இஷ்யூ வந்து 90% தவிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த ஸ்விட்சஸை. ஸ்விட்சிங்லாம் இதுதான். அடுத்தது மாஸ்டர் கண்ட்ரோலு. டோட்டலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லாத்தோட கண்ட்ரோலும் இதில் தான். நீங்கள் ஃபுல்லாக வச்சா ஃபுல் வால்யூம் வரும், குறைச்சி வச்சிங்கன்னா குறைச்சி வாங்கிங்கன்னா. இது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள கேட்டு. இதில் எவ்வளோ நீங்கள் ஏற்றிட்டு இதில் ஃபுல்லாக ஏற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் வரும். அதெல்லாம் மற்றபடி உள்ள ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் ஒயரிங். இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் பட்ஜெட் மாடல். இதோட கம்மியாகவும் தரலாம், கூடவும் தரலாம், என்னோடய ரேட்டுக்கு தரலாம், இல்லை என்னோட அதிகமாகவும் தரலாம். ரேட் நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், மெசேஜ் பண்ணுங்கள். நீட்டாக இருக்கும். இது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டும் வராது. 7265 பொறுத்தவரை அதிகமாக கம்ப்ளைண்ட் வரக்கூடிய ஐசி கிடையாது. கிளாரிட்டியும் இன்னும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு 10க்கு 20 ரூமுக்கு டீசெண்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. சப்வூஃபர் எஃபெக்ட்டு பக்காவாக இருக்கும். அது நல்லா கேரண்டியாக சொல்லலாம். நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஓரளவு 10 இன்ச்சுக்கு நல்லா இருக்கும் எஃபெக்ட்டு. 10 இன்ச்சுக்கு அதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் 8 இன்ச்லாம் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இதில் வந்து கருகும். ஏன்னா அந்தளவு வாட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இது 10 இன்ச்சுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே போல் எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்தடுத்தது முடிஞ்சளவு நான் உள்ளே இருக்கிற இன்டீரியரை போட பார்க்குறேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு பர்சனல் டிசைன் இருக்கும். அதை நான் வெளியில் ஓப்பனாக சொன்னேன் அப்படின்னா மார்க்கெட்டில் எல்லோரும் உடச்சி விட்றாங்க. யூடியூபர்ஸ் உங்களுக்கே தெரியும், நிறையா பேர் போட்டுட்ருக்குறாங்க அப்படி இப்படி அது இதுன்னு. உங்களுக்கு மற்றவங்க பண்ணுறதுக்கு நான் பண்ணுறதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷம்.
என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வித்தியாசம் மற்றவங்க பண்ணுறதுக்கும் எனக்கும் எதுனா வித்தியாசம் இருக்கா இல்லையா, இல்லை தனிமை இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. உங்களுக்கு எதுனா தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நான் மற்றவங்க பண்ணுறத விட என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கிறேன், இல்லை என்ன சொதப்பி இருக்கிறேன், அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ.